குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் 7th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப்ன்ற பாட்டில் பென்சிலின் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, மீனிங் ஆஃப் மெடிசன்ஸ் என்ன, மீனிங் மெடிசனோட மீனிங் என்ன, ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன, அனல்ஜெசிக்ஸ்னால் என்ன, ஆன்டிசெப்டிக்ஸ்னால் என்ன, ஆன்டிஹிஸ்டமின்ஸ்னால் என்ன, ஆன்டாசிட்ஸ், அப்புறம் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கும். அடுத்து வாட் ஆர் த ப்ராசஸ் டேக்கிங் இன்சைட் தட் கம்பூஷன் ரியாக்ஷன், நம்ம பாடிக்குள்ளார நடக்கிற கம்பூஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸு, அண்ட் வி ஏபிள் டு ரெக்கக்னைஸ் த ஃப்ளேம் அண்டு ஸ்ட்ரக்சர், இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த பாடப்பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? In 1971, the oral rehydration solution, shortly it used to call ORS ன்னு சொல்லுவோம். So the ORS என்ற solution, it reduced cholera death rate from 50% to 3%. அதாவது காலரா ஏற்பட்டு டெத் ரேட்டில் 50%லேருந்து 3% வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான், இது பங்களாதேஷ் பீப்புளுக்கு குறைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அட்மின் பண்ணவர் யாருன்னா ஒரு இந்தியன் டாக்டர், திலீப்ன்ற இந்தியன் டாக்டர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த ரீஹைட்ரேஷன் கொடுத்தது மூலமாக, ஓரல் ரீஹைட்ரேஷன் கொடுத்தது மூலமாக காலரா அந்த காலத்தில் அதாவது 71, 72ல் மணிப்பூர்லேயும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, எபிடமிக்காக இருந்தது. இந்த சொல்யூஷன் மூலமாக என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப், அதுவும் பர்டிகுலராக சில்ட்ரன்ஸோட லைஃப் சேவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வில் கெட் தட் க்யூரியாசிட்டி டு நோ அபவுட் த ஓஆர்எஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஓஆர்எஸ்னால் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்னன்றதை பற்றி இன்ஃபர்மேஷன் நாம் இந்த இன்சிடெண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நார்மல் ஹெல்த்தி இண்டஸ்டைனாக இருந்ததுனாக்கா, there is a continuous exchange of water through the intestinal wall. Up to 20 liters of water is secreted and very nearly as much is reabsorbed every 24 hours. அதாவது நம்மளோட நார்மல் ஹெல்த்தி இண்டஸ்டைனில் கண்டினியூஸாக வாட்டர் இண்டஸ்டைனல் வால்லேருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்னாக்கா ரீஅப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கோன்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னா, அப் டு 20 liters ஆஃப் வாட்டர் இஸ் செக்ரீட்டட். 20 லிட்டர் வாட்டர் செக்ரீட் ஆகி அது திரும்ப ஒவ்வொரு 24 ஹவர்ஸ்க்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ரீஅப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. திஸ் அப்சார்ப்ஷன், இந்த அப்சார்பிங் மெக்கானிசம் ஆஃப் soluble metabolites into the bloodstream from the digested food. ஸோ இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் லிக்விட் மீடியம் யார்கிட்டேருந்து எடுத்துக்கும் அந்த லிக்விடை, வாட்டர்ன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, டைஜஸ்டட் ஃபுட்லேருந்து எங்கே போகும்னா த்ரூ த இண்டஸ்டைனல் வால் பிளட் ஸ்ட்ரீம்குள்ளார போகும். இஃப் சப்போஸ் தட் பர்சன் ஹெல்த்தி பர்சனாக இருந்தால் இந்த ப்ராசஸ் நடக்கும். இஃப் சப்போஸ் த பர்சன் பிகம்ஸ் sick, the person becomes sick due to diarrhea, the water is expelled and the body is not able to retain or reabsorb the liquid balance. This is called dehydration னு சொல்கிறோம். ஸோ if suppose அந்த பர்சன் சிக் ஆகிட்டாங்கன்னா, அதுவும் பர்டிகுலராக என்னென்னா டயரியானா நம்ம என்னென்னு சொல்லுவோம், லூஸ் மோஷன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ பாடியிலேருந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எக்ஸ்பெல் ஆகும், வெளியேற்றப்படுது. அப்போது அந்த இண்டஸ்டைன் என்ன பண்ணோம்னாக்கா, இட் நாட் ஏபிள் டு ரீடைன் த லிக்விட் பேலன்ஸை ரீடைன் பண்ணிக்க முடியாது. அப்போ பாடியிலேருந்து தண்ணி என்ன பண்ணிகிட்டே இருக்குது, வெளியில் போயிட்டே இருக்குது. இந்த கண்டிஷன், திஸ் இஸ் கால்டு ஆஸ் டீஹைட்ரேஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் த டயரியா தட் கில்ஸ் அ பர்சன். டயரியா அந்த பர்சன் சாகிறது கிடையாது. பட் அவனோட பாடியிலேருந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்ன ஆகிடுது, டீஹைட்ரேட் ஆகிடுது, வெளியேற்றப்படுது. அதனால் அந்த பர்சன், அந்த இன்ஃபெக்ஷன்னால் அந்த பர்சன் என்ன பண்ணலாம், டெத் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலான்னு சொல்கிறாங்க. If more than 10% of body fluid is lost, death occurs.
ஓகே 10%க்கு மேலே பாடியிலேருந்து வாட்டர் வந்து டீஹைட்ரேட் ஆச்சுனாக்கா அவங்களுக்கு என்ன வரும்னு சொல்கிறாங்க, டெத் வர்றதுக்கு சான்சஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. Next one is oral rehydration solution. Shortly we called it as ORS. Okay, it is a special combination of dry salts that is mixed with clean water. Okay, so it can be used to replace the fluid lost during diarrhea. ஓகே, டயரியா அப்போது இந்த வாட்டர் வந்து எக்ஸஸாக வெளியில் ஏற்றப்படுறத என்ன பண்ணோன்னா ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னாக்கா ட்ரை சால்ட்ஸு பியூர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சு அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஸ்டேட் ஆஃப் அ டயரியல் டிசீஸ் அப்போது there is a imbalance and much more water is secreted than the reabsorbed water. ஓகே, ரீஅப்சார்ப் பண்ணுற வாட்டரை விட வெளியேற்றப்படுற வாட்டர்னுடைய அமௌண்ட் வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப கூட இருக்குமா. ஓகே, a net loss to the body which can be as high as several liters a day. ஓகே, ஒரு நாளுக்கு நம்ம சாதாரணமாக வெளியேற்றப்பட பாடி வந்து எக்ஸ்பெல் பண்ணக்கூடிய நீரை விட ரொம்ப ஜாஸ்தி அளவுக்கு என்ன பண்ணுமா, நம்மளோட பாடி வந்து டயரியா சமயத்தில் வெளியேற்றப்படுது. ஸோ இன் அடிஷன் டு வாட்டர் லாஸ், சம் அமௌண்ட் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆல்சோ லாஸ்ட் ஃப்ரம் அவர் பாடி. தண்ணி மட்டும் வெளியேற்றப்படுறதில்ல, நமக்கு தேவையான சோடியம் அண்ட் பொட்டாசியம் சால்ட்டும் என்ன ஆகுது, வெளியேற்றப்படுது அலாங் வித் திஸ் வாட்டர். So certain concentration of sodium is needed for our better function of the body. நம்மளோட பாடி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னாக்கா கொஞ்சம் போல் என்ன தேவைப்படுது, சோடியம் வந்து தேவைப்படுது. For example, only with the adequate sodium concentration in the intestinal wall, water can be absorbed through the osmosis. ஓகே, அந்த சோடியம் நம்ம பாடியில் இருந்துச்சுன்னா தான் இன்டெஸ்டைனல் வால்க்கும் என்ன பண்ண முடியுமா, இன்டெஸ்டைன்லேருந்து வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணிக்க முடியும். இஃப் சப்போஸ் சோடியமே வெளியே போயிடுச்சுன்னா வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனும் என்ன ஆகிடுதுன்னா குறைஞ்சி போயிடுது. ஸோ இஃப் there is an inadequate salt in the intestinal wall, that will not able to absorb the waterன்னு சொல்கிறாங்க. ஓகே, if you are taking that saline பாட்டில்னு இருக்கும். saline bottle directly transfers water and sodium into the bloodstreamலேயே டைரெக்டாக கொண்டு போய் விட்டுடுவாங்க. இன்டெஸ்டைனில் போய் வாய் வழியாக குடித்து வாயிலேருந்து இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு இன்டெஸ்டைன்லேருந்து ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்கு பதிலாக சலைன் பாட்டிலை நம்ம டைரெக்டாக எங்கே போட்டுருவாங்க, வெயினில் போட்டு விட்ருவாங்க, அதாவது பிளட் ஸ்ட்ரீமில் போட்டுருவாங்க. For the saline water is administered through mouth intestinal wall, it is not able to absorb neither water nor sodium. ஓகேவா, ஸோ மவுத் வழியாக போட்டோம்னா சலைன் வாட்டரை இன்டெஸ்டைனல் வால் வந்து என்ன அப்சர்வ் பண்ணாது, தண்ணியும் அப்சர்வ் பண்ணிக்காதான், சோடியத்தையும் அப்சர்வ் பண்ணிக்காதான். ஸோ டாக்டர் திலீப் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சால்ட்டு ப்ளஸ் வாட்டரோட சேர்த்து he added certain glucose sugar. ஓகேவா, குளுக்கோஸையும் ஆட் பண்ணி ஆல் தீஸ் 3 வாட்டர் சோடியம் அண்ட் குளுக்கோஸ் ஆர் அப்சர்வ்டு பை த பாடி. இது மூணுத்தையும் கலந்து தான் என்னவா வச்சுருப்பாங்க, சலைன் சொல்யூஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் சலைன் சொல்யூஷன் டைரக்ட்லி poured into a blood stream. ஓகேவா, ஸோ டியூரிங் டயரியா சமயத்தில் த இன்டெஸ்டைன் இஸ் ஸ்டில் ஏபிள் டு அப்சர்ப் குளுக்கோஸ் மாலிக்யூல். டயரியா சமயத்தில் இன்டெஸ்டைன் என்ன பண்ணிக்குமான்னா குளுக்கோஸ் மாலிக்யூலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ த ஓஆர்எஸ் சொல்யூஷன் யூசஸ் த குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் டு எனேபிள் த sodium to be carried through the co-transport coupling mechanism. ஸோ இது அப்சர்வ் பண்ணுறதுனால குளுக்கோஸோடு சேர்ந்து யாரும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க, சோடியமும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ ஓஆர்எஸ் இஸ் அன் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் 90 to 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் who are suffering from diarrhea. ஓகேவா, ஸோ அதனால் ஓஆர்எஸ்ன்றது ரொம்ப பெஸ்ட்டு டயரியா பேஷண்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க. As the water is replaced, balance the attained saving the patient in most case. ஸோ வாட்டர் வந்து ரீப்ளேஸ் ஆகுது, அதே மாதிரி வாட்டர் பேலன்ஸ் நமக்கு பாடிக்கு கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக அந்த டயரியா பேஷண்ட் வந்து என்ன பண்ணலாம், டெத்லேருந்து நம்ம அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் வந்து இட் கேன் பி ப்ரிப்பேர்ட் அட் ஹோம் ஆல்சோ.
எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 teaspoons ஆஃப் சுகர் எடுத்துக்கணும் அண்ட் half teaspoon ஆஃப் சால்ட்டு. இது ரெண்டுத்தையும் 1 லிட்டர் க்ளீன் வாட்டரில் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ வி கான்ட் ஏபிள் டு ஆட் டூ மச் ஆஃப் சுகர் அண்ட் ஆல்சோ டூ மச் ஆஃப் சால்ட்டு. ஸோ இந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து எப்படி இருக்கணும், 1 லிட்டர் க்ளீன் வாட்டரில் ஆட் பண்ணி இஃப் யூ நீட் வி கேன் ஆட் மோர் தென் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். நமக்கு அதுவும் சேஃப் தான். 1 லிட்டர் போடலாம், 1 லிட்டருக்கு மேலே போட்டாலும் என்ன தான் சொல்கிறாங்க, சேஃப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக நாம் அந்த சலைன் சொல்யூஷன் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ORS சொல்யூஷனை குடித்தோம்னாக்கா தட் யூஸ் டு அப்சர்வ், நம்மளோட குடிக்கும் பொழுது நம்ம வாலில் இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டைனல் வால் வந்து என்ன பண்ணோன்னா திரும்ப குளுக்கோஸ் எல்லாம் வித் குளுக்கோஸ் மாலிக்யூல் சோடியமும் வாட்டரையும் ரீஅப்சர்வ் பண்ணிக்கும். The salts and sugars pull water into the bloodstream and speed up the rehydration. Rehydration திரும்ப வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் நம்ம பாடிக்குள்ளார அட்டைன் பண்ணுறத, அதாவது ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறத தூண்டிவிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து எதனுடையது, ORS சொல்யூஷனுடைய ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். we will see you in next class.